ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் நம்ம நல்லா வீடியோ போடல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டெசிமல் டு பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் வந்து மினிமம் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் சிஸ்டமில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கால்குலேட்டர் உள்ள யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம்னாலுமே நீங்கள் வேறு எந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் 1 மினிட்டுக்குள்ளே சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெசிமல்லேருந்து பைனரியாக மாற்றுறத ஒரு ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலாம், ஒரு 1 மினிட்டுக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், நாட் ஓன்லி பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம் போகிறா கூட அங்கேயும் இந்த நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ டாபிக் வந்து டெசிமல் டு பைனரின்னு சொல்லியாச்சு. டெசிமல்னால் உங்களுக்கே தெரியும், பேஸ் வேல்யூ 10 அப்படிம்பாங்க. பேஸ் வேல்யூ 10னா இது வந்து மேக்ஸிமம் 10 டிஜிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். 0 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம நார்மலாக யூசர் யூஸ் பண்ணுற எல்லா நம்பர் சிஸ்டமே டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். அண்ட் ஆல்சோ யூஸ் குளோபலி அக்செப்டட் நம்பர் சிஸ்டம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலர் கரன்சி சொன்னாலுமே அதுவுமே நமக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 25 பேஸ் 10 கொடுத்துருக்கோம், 199 பேஸ் 10, 165.489. இது இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பார்ட் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட், அது பாயிண்ட் சம்திங்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் தான். பைனரி நம்பர் சிஸ்டம் இப்போ நம்ம டெசிமல் டு பைனரி தான் மாற்ற போகிறோம். அப்போ டெசிமல்னால் பேஸ் வேல்யூ 10, பைனரினா பேஸ் வேல்யூ 2. அப்போ இங்கே வந்து ஒன்லி 2 டிஜிட் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, 0s and 1 மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து மெயினாக நம்ம பைனரி நம்பர் சிஸ்டத்துக்கு ஏன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சிஸ்டம் ஃப்ரெண்ட்லி, கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி. கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணுறது ஒன்லி த பைனரி நம்பர் சிஸ்டம் ஒன்லி. அதுக்கு வந்து டெசிமல்லாம் தெரியாது. ஓகே, அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே 0s and 1 மட்டும் தான் தெரியும். ஓகே, அதனால் வந்து எவ்வரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நம்பர் சிஸ்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 101 பேஸ் 2, 110 111 பேஸ் 2, 101111.1001. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி. ஒரு நம்பர் வந்து டெசிமல் டு பைனரியை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்டிஜர் நம்பர் நம்ம எடுக்கிறோம். இன்டிஜர்னால் நமக்கு வந்து ஹோல் நம்பர் எடுத்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கன்வெர்ட் 18 டு பைனரிம்பாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தா இது ஒரு எல் டிவிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10லேருந்து நம்ம வந்து பேஸ் 2ஆக மாற்றுறதுனால 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ் டிவைட் ஆகும், ரிமைண்டர் வந்து 0. அப்போ எகெயின் வந்து என்ன பண்ணுறீங்க, 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 4 டைம்ஸ் டிவைட் ஆகும், 4 into 2 வந்து 8, ரிமைண்டர் 1. அப்போ கோஷன் வந்து 4 இருக்கும். எகெயின் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 2 into 2 4, ரிமைண்டர் 0. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0. ஸோ இப்போ இதோட நம்ம நெக்ஸ்ட் எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 0 1. ஓகே, இப்போ ஸோ 0 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து எல் டிவிஷன் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஷார்ட்கட், நம்ம அப்ஜெக்டிவ் வந்து ஷார்ட்கட் பார்க்குறது தான் அப்ஜெக்டிவ். ஓகே, அப்புறம் கடைசி ஆன்சர் எழுதும்போது கீழே பாட்டம் டு டாப் இந்த ஒரு ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள், பாட்டம் டு டாப் தான் எழுதணும். இப்போ ஆன்சர் பார்க்கும்போது 10010 இதுதான் இதோட பைனரி ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ. இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பை 2. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ ரெக்கார்டு ரிமைண்டர், அப்போ வந்து வர ரிமைண்டரை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது எதர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் ரிமைண்டர் 0 வரும், ஆட் நம்பர்னால் ரிமைண்டர் 1 வரும். அப்புறம் யூஸ் கோஷன். இப்போ அந்த கோஷன் அடுத்த டைத்துக்கு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. இது எது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கடைசி கோஷன் வந்து 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இதுதான் இந்த ப்ராசஸ். அப்போ எல் டிவிஷனை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கன்டினியூ பண்ணி கோஷன் 0 வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிட்டா போதும். அப்போ டிவைட் பண்ணுறோம், ரெக்கார்ட் ரிமைண்டர், அப்புறம் வர்ற கோஷனை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். லாஸ்ட் ரிப்பீட் வந்து எவ்வளோ தான் பண்ணுறீங்க, கோஷன் வந்து 0 வர வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கான பேசிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணுறது தப்புலாம் கிடையாது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து டைமிங் அதிகமாகும். இதை நம்ம குறைக்கிறதுக்கு அப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ நம்ம இன்டிஜர் பார்ட்டை பார்த்தோம், ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாருங்கள். இப்போ கன்வெர்ட் 0.125 இன்ட்டு பைனரின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னது டெசிமல் 0.125 இருக்குது. அது என்ன பண்ணுறீங்கன்னா 0.125 ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம வந்து இன்டிஜர் பார்ட் பண்ணும்போது என்னது டிவைட் பண்ணோம், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 0.250 வரும். அதில் ஃபஸ்ட்டு 0 மட்டும் டேக் 0,
நெக்ஸ்ட் நியூ ஃப்ராக்ஷன் வந்து 0.250. அந்த 0.250 எகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.50 வரும். இப்போ இங்கே என்ன கிடக்கும், அங்கே இருக்கிற வேல்யூ வந்து டேக் 0, நியூ ஃப்ராக்ஷன் 0.50, இங்கே 0.5 into 2 1.0 வரும். இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வந்தாச்சு. அப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ 0 வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் எடுக்கணும். நம்ம வந்து எல் டிவிஷன் பண்ணும்போது பாட்டம் டு டாப் எடுத்தோம். இங்கே வந்து டாப் டு பாட்டம் 001 இருக்கா, இந்த அரோவில் பார்த்தா 001. ஸோ இதுதான் ரீடிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்போ இந்த 0.125ஓட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ வந்து 001 அப்படின்னு எழுதணும். ஓகே, இதுதான் பாயிண்ட்டு. இப்போ அந்த ப்ராசஸ் என்னன்னு ஆன்சர் வந்து ஓகே, மல்டிப்ளை பை 2. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெக்கார்ட் த ஹோல் நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். நோட் தட் ஹோல் நம்பர் பார்ட் வந்து 0 or 1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், நியூ ஃப்ராக்ஷன் எடுக்கிறீங்க, நியூ ஃப்ராக்ஷன் எடுத்து ரிப்பீட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி ஃப்ராக்ஷன் வந்து 0 வந்தாலும் ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 0 வராமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பொசிஷனில் போய் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து சொல்லியாச்சு 8 into பைனரி. இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் மெத்தட் ஃபஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறோன்னா ஆக்டல் டிவிஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஆக்டலை வச்சு டிவைட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை வந்து நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரில் வந்து ஒவ்வொரு டிஜிட்டும் ரீப்ளேஸ்ட் வித் 3 bits பைனரி வேல்யூ, 3 bits பைனரி வேல்யூ அண்ட் இக்னோர் த லீடிங் ஜீரோஸ் அப்படிமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 18 தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 into 8 வந்து 16. ஸோ பேலன்ஸ் வந்து 2. ஓகே, எகெயின் 2 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 0 டைம் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது ரிமைண்டர் வந்து 2. அப்போ என்ன சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து எனக்கு ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். 0 2 லீடிங் ஜீரோவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 2 தான் வருது. ஓகே, இப்போ 2 வராமல் பார்த்தாங்க 18ஓட ஈக்குவலண்ட் ஆக்டல் வேல்யூ பார்த்தா 2 base 8ன்னு வரும். ஓகே, இப்போ ஆன்சர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன ஒவ்வொரு டிஜிட்டுக்கு பதிலும் நீங்கள் ஆக்டல் நம்பரில் பண்ணும்போது ஒவ்வொரு டிஜிட்டும் ரீப்ளேஸ்ட் வித் 3 bits பைனரி வேல்யூ. அப்போ 2ஓட பைனரி வேல்யூ பாருங்கள், நெக்ஸ்ட் போட்டிருங்க பாருங்கள். 2ஓட பைனரி வேல்யூ வந்து 010. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2க்கு பதிலாக 010, செகண்ட் 2க்கு பதிலாக 010 போட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 6 digit நம்பர் கிடைக்குது. இந்த 6 digit நம்பரில் லீடிங் ஜீரோவை இக்னோர் பண்ணிடுங்க. அப்போ அந்த 10010. ஸோ இந்த மாதிரி 5 digit நம்பர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 times டிவைட் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தா ஒன்லி நம்ம 2 times டிவைட் பண்ணால் போதும். நம்ம மைண்டில் ஒன்று என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஆக்டலோட ரெப்ரசன்டேஷன் 0 to 7 மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதே மெத்தட் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் டிவிஷன் மெத்தடும் பண்ணலாம். ஹெக்ஸாடெசிமல் டிவிஷன் மெத்தடும் பண்ணலாம். இங்கே அதே மாதிரி தான் 8க்கு பதிலாக 16ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஜிட்டும் ரீப்ளேஸ் வித் 4 bits பைனரி வேல்யூ. அங்கே வந்து 3 bits போட்டோம், இங்கே 4 bit பைனரி வேல்யூ போடணும். இக்னோர் த லீடிங்ஸ். இப்போ அதே நான் 18 போட்டிருங்க. 1 into 16 16 ரிமைண்டர் 2. ஓகே, திரும்ப 16 டிவைட் பண்ணுவோம். 0 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 1. இப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் பாட்டம் டு டாப் தான் 1 2. அந்த 1 2ங்கிறது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். அப்போ நான் ஒவ்வொரு டிஜிட்டும் ரீப்ளேஸ் வித் 4 bit நம்பர். 1ஓட வேல்யூ என்னது 1 தான். அப்போ 00001 போட்டுக்கலாம். 2ஓட பைனரி வேல்யூ 10. அப்போ 4 bit போடும்போது 0010 வரும். அந்த லீடிங் இக்னோர் த லீடிங் ஜீரோஸ். அந்த ஃபஸ்ட்டில் உள்ள 000 ரிமூவ் பண்ணிச்சோன்னா 10010 இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் சேம் ஆன்சர் தான். பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கானது 1 டைமில் நம்ம டிவிஷன் முடிச்சுக்கலாம் இந்த சின்ன நம்பர்னால. இதே ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய நம்பர் எடுக்கும் 500 1000லாம் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக டைம் கன்சியூமிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு எந்த டேபிள் பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 8 டேபிள் பெஸ்ட்டாக இருக்கா, 16th டேபிள் பெஸ்ட்டான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் 195 to பைனரி கொடுக்குறேன். 195 நான் பண்ணுறேன்னா 195 ஃபஸ்ட்டு 94 97 டைம்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்காக இது ரிமைண்டர் 1. அப்புறம் 2ஆல் 48 டைம்ஸ் ரிமைண்டர் 1. அப்புறம் 2ஆல் வெயிட் பண்ண 24 ரிமைண்டர் 0, 12 ரிமைண்டர் 0, 6 ரிமைண்டர் 0, 3 ரிமைண்டர் 0. எகெயின் 1ஆல் வெயிட் பண்ணுறேன், ரிமைண்டர் 1. இப்போ ஆன்சரை பார்த்தா 11 00 00 11ங்கிற ஆன்சர் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதே ப்ராப்ளத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்டல் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஆக்டல் மெத்தட் பண்ணுவோம் பாருங்கள். 195 ஃபஸ்ட்டு 2 digit எடுப்பீங்க. 2 into 18 16. ரிமைண்டர் வந்து என்னது 3 இருக்குது. 3னா 35. 4 into 8 32. ஸோ ரிமைண்டர் 3. இப்போ 24. நெக்ஸ்ட் எகெயின் 8ஆல் டிவைட் பண்ணால்
3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 3 × 8 25, பேலன்ஸ் வந்து 0. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 303. அந்த பக்கத்துலேயே நம்ம நியர்பை என்ன போட்டிருக்கேன், கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ போட்டிருக்கேன். 3யோட பைனரி வேல்யூ 011. அடுத்து வந்து செகண்ட் டிஜிட் வந்து 0. அப்போ அந்த 0க்கு பதிலாக நான் 3 0 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து 3க்கு பதிலாக 011 போட்டாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தா நமக்கு டோட்டல் 9 டிஜிட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோங்க, இக்னோர் த லீடிங் ஜீரோஸ், லீடிங்கில் உள்ள ஜீரோஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ 11 000 011 அப்படிங்கிற ஆன்சர் வருதா? அப்போ எனக்கு பார்த்தோன்னா நான் எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் அங்கே வந்து நான் எல் டிவிஷன் 2 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 7 to 8 ஸ்டெப்ஸ் வரைக்கும் போச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்லி 2 ஸ்டெப்ஸில் முடிஞ்சுது. அப்போ நமக்கு ரொம்ப எது ஈஸின்னு பாருங்கள். நமக்கு வந்து ஈஸியாக இந்த 0 to 7 மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வித்தின் 1 minutes நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே 16th டேபிள் நீங்கள் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா அது வெல் அண்ட் குட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். கன்வெர்ட் 525.44 into பைனரி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்டிஜர் பார்ட்டை ஒர்க் பண்ணுறேன். ஆக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். 525 வச்சுக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 5 டிவைட் ஆகாது. 52லேருந்து 6 × 8 48, ரிமைண்டர் 4. 45 வரும். 5 5s are 40, ரிமைண்டர் 5. again 8 ஆல் டிவைட் பண்ணால் 8 × 8 64, ரிமைண்டர் 1. again 8 ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 × 8 8, ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் 0. again 8 ஆல் போட்டால் 0 1 வருமா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் 1015. ஆட்டோமேட்டிக்கானது இது 1015 நான் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு பாருங்கள். 0.44 × 2 போடுறேன். 0.88 வருது. அப்போ நெக்ஸ்ட் நியூ ஃப்ராக்ஷன் வந்து 0.88 × 2 1.76 வருது. இப்போ நியூ ஃப்ராக்ஷன்ஸ் 0.76 × 2 1.52 வருது. 0.52 × 2 1.04. இப்போ நான் நெக்ஸ்ட் இது 0.04 ஸ்டார்ட் பண்ணது 0.6 இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 4 பிட்ஸோ நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் வேணும்னா 5 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 6 வேணா 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக உங்கள் சாய்ஸ், நீங்கள் நிப்பாட்டிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த 5 ஸ்டெப்ஸோட நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ரீடிங் ஃப்ரம் டாப் டு டவுன். இப்போ வந்து டாப் டு பாட்டம் நான் ரன் பண்ணணும். பாருங்கள், இப்போ 0 1 1 1 0. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள 0 நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 525ஓட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தா 1015. அப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், 3 பிட்ஸ் பைனரியாக மாற்றுறேன். 1க்கு வந்து 001, செகண்ட் 0க்கு வந்து 000, அடுத்த 1க்கு 001, 5க்கு 101. ஓகே, 0.44க்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். 0.0111 எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம எழுதுனா இதுதான் ஆன்சர். அப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வெரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இதே நான் 525 வந்து நான் எல் டிவிஷன் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 10 டைம்ஸ் வரைக்கும் போயிருக்கும். இது எனக்கு வந்து 4 டைம்ஸ் எனக்கு ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 1 மினிட்டுக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, இதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணுறேன், ஹெக்ஸாடெசிமலை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணி கொண்டு வரலாம்னு பார்க்க போகிறோம். அந்த ஹெக்ஸாடெசிமலை டிவைட் பண்ணும்போது 16th டேபிளில் மைண்டில் வச்சுக்கணும். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு sscchannel786@gmail.com. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.